வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கி வருகிறது. இவர்களுடைய திரையில் நம்ம பார்த்து கொண்டாடிய நடிகர்கள் அவங்களுக்கு மன அழுத்தத்தின் காரணமாக திடீரென இறந்து போவது அவங்களுடைய ரொம்பவே உடைஞ்சு போகிறாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பிரபல காமெடி நடிகர் திடீரென மரணம் அடைந்திருக்கிறாரு. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் உலுக்கியிருக்கிறது. நிறைய பேர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. சோசியல் மீடியா வாயிலாகவும் இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த காமெடி நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார், அவருடைய மருத்துவ பரிசோதனையுடைய அறிக்கை வெளியாகிருக்கிறது. வாங்க யார் அவர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல காமெடி நடிகர் திடீர் மரணம், திரையுலகில் பெரும் சோகம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. பொதுவாக காமெடி நடிகர் மக்களை எந்த அளவுக்கு மகிழ்விக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வராங்க. அவங்களுடைய சிரிப்பு கூட நம்மளால் வெளியில் காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உண்மையான செய்தியை யாருமே வெளியிடுவதில்லை. அப்படி நிறைய நடிகர்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். விவேக் அவர்கள் சினிமா துறையில் எவ்வளோ பெரிய ஆளாக வலம் வந்தார். அவருடைய காமெடிகள் இன்றளவுக்குமே மக்கள் மனதில் இடம் பிடிக்கும். அதே மாதிரி மயில்சாமி அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். சினிமா துறையில் நடித்துட்டு வந்தவங்க அவங்களுடைய உண்மையான சொந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை யாருக்குமே வெளியே தெரியாது. அப்படி ஒரு நடிகர் தான் இப்போ இறந்து போயிருக்கிறாரு. பஞ்சாபி திரையுலகில் வசித்து வரும் பிரபல காமெடி நடிகர் ஜஸ்விந்தா பல்லா இவங்க தனது 65 வயதில் காலமாகியிருக்கிறாங்க. மெகாலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பல்லா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்லோங்கி பகுதியில் சனிக்கிழமை அன்று அவரது உடலுக்கான இறுதிச் சடங்குகள் நடைபெற்றது. பஞ்சாபி திரையுலகை சேர்ந்த பலருமே பல்லாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அஸ்விந்தா பல்லா கடந்த 30 ஆண்டுகளாக நீடித்து தனது திரை வாழ்க்கையில் பல்வேறு வகையான பஞ்சாபி படங்களில் நகைச்சுவை வேடங்களை நடித்து புகழ்பெற்று விளங்கிய நடிகராக இருந்து வந்தார். துல்கா பட்டி போன்ற பிரபலமான நகைச்சுவை படத்தில் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கி மேலும் ஜஸ்பால் பட்டி இயக்கிய இந்தி மொழி நகைச்சுவை திரைப்படமான மஹால்தீக் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். ஜாட் ஜூலியட், சர்தாரிஜி மற்றும் கோரி ஆன் ஜாட்டா போன்ற மிகப்பெரிய பஞ்சாபி வெற்றி படங்களில் நடிச்சிருக்கிறாரு. கேரி ஆன் ஜாட்டா என்ற 3 படங்களில் அட்வொகேட் தில்லனாக அவர் நடித்தது அவருக்கு ஒரு அடையாளமாக மாறியது. தனது கதாபாத்திரங்களில் வெவ்வேறு கவர்ச்சிகரமான சொற்றொடர்களை பயன்படுத்தி தனக்கான ஒரு பெயரை உருவாக்கி கொண்டார். சிறிய பாத்திரங்களை கூட பார்வையாளர்கள் மறக்கக்கூடியதாக மாற்றுவதில் வல்லவராக அறியப்பட்டார். கடைசியாக 2004ஆம் ஆண்டு வெளியான ஜிண்டா ஷிண்டா நோ பாப்பா படத்தில் பல்லா என்று நடித்திருந்தாங்க. ஜஸ்விந்தா பல்லா சண்டிகர் நூல்களை ஆசிரியரான பரம்ஜித்தை மணந்தாங்க. அவருடைய மகன் தான் புக்ராஜ் பல்லாவும். ஒரு நடிகர் ஆரம்பத்தில் ஒரு பொறியாளராக பணியாறிந்து புக்ராஜ் தனது தந்தையின் வழியை பின்பற்றி 2000களில் முதல்ல இசை வெளியீட்டை தோன்றியிருந்தார். இந்த நிலையில் இவருடைய மரணம் பாலிவுட் சினிமா மட்டுமில்லாமல் பஞ்சாபில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.